மைவி3 நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம வேலெட்டில் ஏர்ன் பண்ண அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நாம் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மை மிஸ்டேக் இல்லாமல் ஃபில் பண்ணணும். அதுக்கு நீங்கள் டேஷ்போர்டில் ரைட் சைடு இருக்க 3 லைனை டச் பண்ணுங்கள். உங்களோட மெனு ஸ்க்ரீன் வரும். அதில் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் அதை டச் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக ப்ரௌசருக்குள்ளே போகும். நீங்கள் என்ன ப்ரௌசர் யூஸ் பண்ணுறீங்களோ அதில் போகும். அதில் போய்ட்டு உங்களோட யூசர் நேம், நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா நேமை டைப் பண்ணுறீங்க. உங்களோட யூசர் நேமை டைப் பண்ணணும். யூசர் நேமை டைப் பண்ணிட்டு சைடில் நீங்கள் டச் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களோட நேம் வந்துடும், ப்ரொஃபைல் நேம். அது உங்களோட நேம் தானான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி முடிச்சுட்டு ஜஸ்ட்டு எல்லாம் கரெக்ட் அப்படின்னா மை நேம் இஸ் கரெக்ட் அந்த பாக்ஸை ஒரு டிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மற்ற டீட்டெயில் நீங்கள் என்னென்ன டீட்டெயில் ஃபில் பண்ணணுமோ எல்லாம் வரும். அதில் ஃபஸ்ட்டு எடுத்ததுமே மொபைல் நம்பர் கேட்கும். பட் மொபைல் நம்பர் ஃபில் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா நம்ம ஒன்ஸ் மொபைல் நம்பர் ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா உடனே ஓடிபி வந்துடும். ஓடிபி வேலிடிட்டி 1 நிமிஷம் தான். அந்த 1 நிமிஷம் கேப்பில் நீங்கள் எல்லா டீட்டெயிலையும் ஃபில் பண்ணி சரியானு செக் பண்ண முடியாது. அதனால் மொபைல் நம்பர் காலத்தை மட்டும் விட்டுருங்க. பேலன்ஸ் இருக்கிற எல்லாத்தையும் ஃபில் பண்ணுங்கள். 1 by 1 எல்லாமே கிளியராக ஃபில் பண்ணுங்கள். உங்களோட டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணுங்கள். பேங்க் டீட்டெயில் ஃபில் பண்ணும்போது அதை 1க்கு 2 வாட்டி செக் பண்ணுங்கள். நீங்கள் என்ன பேங்க் யூஸ் பண்ணுறீங்களோ அதை கரெக்டாக கொடுங்க. பிரான்ச்சு, அக்கௌண்ட் நம்பர், கையில் பாஸ்புக் வச்சுக்கோங்க, அதை பார்த்து ஃபில் பண்ணுங்கள். அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடு. மெயினாக ஐஎஃப்எஸ்சி கோடு ஃபில் பண்ணும்போது நிறைய பேர் பண்ணுற தப்பு, 0க்கும் கேபிட்டல் ஓக்கும் வித்தியாசம் தெரியாமல் போடுறீங்க. அதை 1க்கு 2 வாட்டி செக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு பாஸ்புக்கில் இருக்கிறது 0வா ஓவான்னு கன்ஃபியூஸ் ஆகுதா, கூகுளில் போய் நீங்கள் அதை டைப் பண்ணுங்கள். அது கரெக்டாக வருதா, அது என்ன வருதோ அதை செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஐஎஃப்எஸ்சி கோடை இங்கே டைப் பண்ணுங்கள். மோஸ்ட்லி ஐஎஃப்எஸ்சி கோடில் ஃபஸ்ட்டு 4 டிஜிட் இங்கிலீஷ் லெட்டர், கேபிட்டல் லெட்டராக இருக்கும். அதுக்கப்புறம் நம்பர்ஸாக இருக்கும். ஸோ அதை கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. 1க்கு 2 வாட்டி செக் பண்ணுங்கள். எல்லா டீட்டெயிலையும் ஃபில் பண்ணி முடிச்சிட்டோமா, அக்கௌண்ட் நம்பரில் ஏதாவது 0 மிஸ் பண்ணியிருக்கோமா, சில இதெல்லாம் 5 0 6 0ன்னு வரும். அதெல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணி முடிச்சிருக்கோமா, எல்லாம் 1க்கு 2 வாட்டி செக் பண்ணி முடிச்சுட்டு ஐஎஃப்எஸ்சி கோட் கரெக்டாக இருக்கா எல்லாம் முடித்ததுக்கப்புறமா கடைசி அகெயின் ஸ்க்ரோல் பண்ணி மேலே மொபைல் நம்பரை ஃபில் பண்ணுங்கள். எல்லாம் 1க்கு 2 வாட்டி செக் பண்ணி முடித்ததுக்கப்புறம் மேலே உங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பரை டைப் பண்ணணும். ஓகேங்களா? ஏதோ ஒரு மொபைல் நம்பரை டைப் பண்ணிங்கன்னா வராது. ரெஜிஸ்டர் மொபைல் நம்பரை டைப் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் டைப் பண்ண உடனேயே ஓடிபி வரும். அந்த ஓடிபியை கீழே டைப் பண்ணுங்கள். வந்த ஓடிபியை டைப் பண்ணிவிட்டு சைடில் டச் பண்ண உடனே கீழே ஒரு பாக்ஸ் வரும், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பாக்ஸ். அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ண உடனே வேலிடேட் ஓடிபிங்கிற ஆப்ஷன் வரும். அதையும் டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ண உடனே கீழே சப்மிட்டுங்கிற ஆப்ஷன் வரும். அந்த சப்மிட்டுங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரீனில் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்படி வந்துடுச்சுன்னா நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? எதனால் இத்தனை வாட்டி வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சப்மிட் கொடுங்கன்னு சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டோம்னா, ஐஎஃப்எஸ்சி கோடு, அக்கௌண்ட் நம்பர் ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை திரும்ப கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா 300 rupees பெனால்ட்டி கட்டி தான் கரெக்ஷன் பண்ண முடியும். நம்மளாம் சும்மா உள்ளே திரும்பவும் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி டச் பண்ணி உள்ளே ப்ரௌசரில் ஃபில் பண்ணி சேவ் கொடுக்குறோம் அப்படின்னா சேவ் ஆகாது. 1 டைம் ஆப்ஷன் தான். அதுக்கப்புறம் நீங்கள் அதை திரும்ப கரெக்ஷன் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா திரும்ப பெனால்ட்டி கட்டி லெட்டர் எழுதி அப்படின்னு நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. அதெல்லாம் பண்ணி தான் திரும்ப அதை சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் டைம் பண்ணும்போதே கரெக்டாக பண்ணுங்கள். 1க்கு 2 வாட்டி நம்ம எல்லாம் கரெக்டாக தான் ஃபில் பண்ணியிருக்கோமா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சப்மிட் கொடுங்க. ஓகே? நெக்ஸ்ட்டு எப்படி நம்ம வித்ட்ரா பண்ணுறது, எப்படி இன்கேஸ் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மில் மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எப்படி தெரியுங்கிற டீட்டெயில் எல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே? தேங்க்யூ.